மதிப்பிற்குரிய சிம்மம் ராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். சூரியனை அதிபதியாக கொண்ட நிர்வாக திறமை ஆளுமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நிறைய சிம்மராசி நண்பர்களுக்கு சந்தோஷமான செய்திகளை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வந்த கதை போன கதை அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருவோம். அக்டோபர் 18ஆம் தேதி முதல் டிசம்பர் 5 வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தற்போது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் புதனுடைய வீட்டிலிருந்து பயணித்து கொண்டிருக்கின்றார். இவர் அதிசாரமாக அக்டோபர் 18ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் 12ஆம் இடம் கடகத்தில் உச்சம் பெற வருகின்றார். கடகம் அப்படிங்கிறது உங்களுக்கு விரயஸ்தானம். அதில் குரு உச்சம் பெறக்கூடிய வீடும் 12ஆம் இடம்தான். தற்போது சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு விஷயமும் போய்கொண்டிருக்கிறது. சனி பகவானும் வக்ரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் குருவும் 12ஆம் இடத்திற்கு வருகிறது அப்படிங்கிற பொழுது என்ன மாற்றங்களை தருவார்கள் அப்படிங்கிற விஷயத்தை தான் இதில் பார்க்க போகிறோம். பொதுவாக நமக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்காதா அப்படிங்கிறது தான் நம்ம எதிர்பார்ப்பு. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம், பண கஷ்டம், மன கஷ்டம், குடும்பத்தில் குழப்பம், வேலை இல்லை, வருமானம் இல்லை, தொழில் சிறப்பில்லை, எல்லா விஷயத்திலுமே நாம் பின்தங்கி இருக்கின்றதுக்கு ஒரு காரணம் உண்டு. பணம் தான் முதன்மையாக இருக்கிறது. இந்த பணத்தை ஈட்டி விட்டோமேயானால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை மேம்படும் இல்லையா? அப்போது ஒவ்வொரு மனுஷனுக்கும் பொருளாதாரம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பூமியில் பிறந்துட்டாலே அடுத்து வாழ்கிறதுக்கு வழி என்ன? பணம் தான் தேவை. உழைக்கணும், பணம் வரணும். உழைச்சாலும் கையில் காசு தங்க மாட்டேங்குது அப்படிங்கிறது பல பேர் உண்டு. என்னையா காரணம்? நண்பர்களே, உங்களை தயவு கொண்டு கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக சுய ஜாதகத்தை தெளிவாக பார்த்து ஆய்வு பண்ணி சரியான விஷயங்களை நம்ம தேர்ந்தெடுத்து பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக எல்லோருமே நல்லா வாழ்வதற்கு வழிமுறைகள் ஜாதகம்தான் கொடுக்கும். ஜாதகத்தில் நடக்கிற தசாபுத்திகள் நமக்கு என்ன பலனை கொடுக்கும், என்ன தசை போய்கொண்டிருக்கிறது, நாம் என்ன பிரச்சனையில் இருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து நெகட்டிவான விஷயங்கள்லேருந்து மீண்டும் வெளியில் வர்றதுக்கு எந்த ஆலய தரிசனம் செய்ய வேண்டும், எந்த தெய்வ தரிசனம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத ஜாதக ரீதியாக தேடி கண்டுபிடிச்சு அந்த அவதார புருஷனுடைய ஆலயத்திற்கு சென்று வந்து விட்டோமையானால் நிச்சயமாக நாம் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை சந்திக்கலாம். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு. தீர்வு இல்லாமல் கிடையவே கிடையாது. அந்த தீர்வு சரியான தீர்வை எடுத்து கொடுப்பது தான் ஒரு நல்ல வழிகாட்டியனுடைய கடமை, பொறுப்பு. அப்போ ஜோதிடத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி மட்டும் கிடைச்சிட்டாருன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்குன்னு அர்த்தம். ஆக மருத்துவம் சிறப்பாக இருந்தால்தான் நம்ம உடலில் இருக்கிற நோய் குணமாகும். அதே மாதிரி நம்மளுடைய ஜாதகத்தை சிறப்பாக ஆய்வு செய்து நமக்கான பலனை கொடுத்து விட்டால் நம் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் சுய ஜாதகத்தை தெளிவாக பார்த்து அதற்கான வழிமுறைகளை நீங்கள் கையாண்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நல்லா இருக்கலாம். இந்த பதிவில் குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பலன்களைத்தான் இங்கே பார்க்க போகின்றோம். குரு பகவான் மட்டுமே ஒருவருக்கு ஜாதகத்துக்கு நல்ல பலனை கொடுத்துருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி கட்டாயம் வரும். குரு பகவான் மட்டும் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. மீதி இருக்கிற 8 கிரகங்களில் நமக்கு எந்தெந்த கிரகங்கள் சப்போர்ட்டிங்காக இருக்கிற அப்படிங்கிற விஷயமும் உண்டு. ஆனாலும் 10 பேர் இருக்கிற இடத்துல 9 பேர் நமக்கு கெடுதலை செஞ்சாலும் ஒருவர் நமக்கு நன்மை செஞ்சுட்டா கூட நமக்கு நல்ல விஷயம்தான். 10 பேர் இருந்தாங்கய்யா, எல்லாரும் கைவிட்டாங்க, நான் ஒரே ஒரு நண்பர் மட்டும்தான் எனக்கு கடைசி வரைக்கும் உறுதுணையாக இருந்தார் அப்படின்னு சொல்லி அவர் தான் எனக்கு கை கொடுத்தாரு, அவர் தான் வாழ்க்கையில் என்னை தூக்கி விட்டார், மற்ற யாருமே எல்லாருமே கைவிட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா அதே மாதிரி தான் இந்த நவகிரகங்களும் 9 கிரகங்கள் இருக்குது. ஒரு கிரகம் வலிமை அடைந்தாலும் போதும், ஒரு கிரகம் நமக்கு கை கொடுத்தா கூட போதும். அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் அப்படிங்கிறது நம்ம மீண்டும் வெளியே வந்துடலாம். இதுதான் விஷயம். நண்பர்கள் கேட்பாங்க, குரு மட்டுமே நம்மளை வாழ வச்சிருவாரா, பாக்கி கிரகங்கள்லாம் டூரிஸ்ட் போயிடுச்சான்னு கேட்பாங்க. ஒரு நண்பர் கேட்டிருந்தார் கமெண்ட் பாக்ஸில். அவருக்கான விளக்கம் தான் இது. அதனால் எல்லோருமே 10 பேர் பழகிருக்கிறோம், 10 பேரில் 9 பேர் கைவிட்டாலும் ஒரு நபர் நமக்கு கை கொடுத்துட்டா கூட போதும் அப்படிங்கிற அந்த கருத்தை மட்டுமே வச்சு இந்த அதிசார பயிற்சி பலன்களை பாருங்கள். நல்லது தான் நடக்கும். குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் அதிபதி அண்டு 8ஆம் அதிபதி, அஷ்டமஸ்தானாதிபதி அவர் தான், பூர்வ புண்ணியாதிபதி அவர் தான். 5 அப்படிங்கிற விஷயம் நமக்கு சுபத்துவம், 8 அப்படிங்கிற விஷயம் நமக்கு அசுபத்துவம். ஆக இந்த 2 இடத்துக்கும் குரு பகவான் தான் பொறுப்பேற்று வந்து இப்போ லாபஸ்தானத்தில் இருக்கிறார். என்னையா நடந்துகிட்டு இருக்குது?
இப்போ அதிசாரமாக வருவார். அப்போ என்ன நடக்கும்? இந்த 5, 8க்குரியவர் லாபஸ்தானத்தில் இருந்தால், அதாவது 10 விஷயங்கள்ல 5 விஷயம் நல்லதா நடக்குது, 5 விஷயம் கெட்டதா இருக்குது. அப்போ வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஒரு இக்கட்டான பயணத்தில் தான் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். கை கெட்டினது வாய் கெட்டவில்லை அப்படிங்கிறது தான் இந்த குரு 11லேருந்து இப்போ நமக்கு பலனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ நல்லதும் இல்லை, கெட்டதும் இல்லை, ஏதோ இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? ஆனால் ஜாதக ரீதியாக நாம் பிறந்த திதிவாரம் நட்சத்திரத்தின் அடிப்படையில் வந்து குரு நல்ல ஒரு சுபத்துவத்தோட நல்ல யோகாதிபதியாக இருந்து திதி சூனியாதிபதியாக இல்லாமல் முடக்காதிபதியாக இல்லாமல் அவர் கரணநாதனாகவோ இருந்து கூட நமக்கு 11ஆம் இடத்துல வந்துட்டார். அவர்களுக்கு 8ஆம் இடம் புதையல் ரகசியங்கள், அவங்களுக்குத்தான் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற விஷயமும் உண்டு. 5ஆம் இடத்து அதிபதி இல்லையா, நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுத்து வாழ்க்கையில் பொருளாதாரத்தின் உச்சத்துக்கு கொண்டு போகிறது குரு பகவான் தான். அதனால தான் தன செல்வத்துக்கு அதிபதினு சொல்லி வச்சிருக்கிறோம். தங்க ஆபரணங்களுக்கு அதிபதினு வச்சிருக்கிறோம். சுபமங்கல நிகழ்வுகளுக்கு அதிபதினு வச்சிருக்கிறோம். ஊரில் இருக்கிற பெரிய மனிதர்கள், ஆன்மீக குருமார்கள், நீதித்துறையில் இருக்கிற பல நீதிபதிகள் அப்படிங்கிறதெல்லாம் குருமார்கள் தான். அப்படிங்கிறத குருவனுடைய அம்சத்தில் இருப்பவர்கள் தான். ஆக இப்படியெல்லாம் நமக்கு நியாய தர்மம் நிலைச்சு நிற்க வேண்டும் என்றால் குருதான் சிறப்பாக இருக்க வேண்டும். இந்த விஷயத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. அதன் அடிப்படையில் ஜாதகத்தை பாருங்க. அப்போ இவர் வந்து கோச்சாரத்தில் லாபஸ்தானத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அக்டோபர் 18ஆம் தேதி 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் குருவனுடைய உச்ச வீட்டுக்கே வர்றார். அப்போ அஷ்டமாதிபதி 8ஆம் அதிபதி 12ல் இருந்தால் நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம், விரயத்துக்கு மேலே விரயம் அப்படின்ற விஷயம் உண்டு. அதே சமயத்தில் 5ஆம் அதிபதி 12க்கு வந்தால் இன்னும் நிறைய மனசங்கடமான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனாலும் கெட்ட விஷயத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்குது இல்லையா, அந்த விஷயத்தை பற்றி மட்டும் இந்த பதிவில் பார்க்கலாம். 12ஆம் இடத்துல குரு இருந்தால் நிறைய சுப செலவுகள் ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதாவது போகாத கோயிலுக்கெல்லாம் போவோம், வணங்காத தெய்வத்தையெல்லாம் வணங்குவோம். மனசில் நல்ல சிந்தனைகள், உயரிய சிந்தனைகள், நல்ல குறிக்கோள், நல்ல லட்சியம், இதையெல்லாம் குரு தான் கொடுப்பார். அப்போ நம்மளை வந்து நல்வழிப்படுத்துறதுக்கு 12ஆம் இடம் அப்படிங்கிற அயன சயன போக விரயஸ்தானத்தில் குரு பகவான் வருகின்ற பொழுது இங்கே வந்து நமக்கு இல்லற வாழ்க்கையை கூட அதிகமாக நேசிக்காமல் அந்த பக்தி மார்க்கம் ஞான மார்க்கத்தில் கொண்டு செலுத்தி நம்மளை ஒரு நல்ல மனிதனாக உருவெடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்குங்க. அப்போ சிம்மராசி நண்பர்களை நல்ல மனிதர்களாக்க, நல்ல மகத்துவமிக்க மனிதர்களாக்க, புனிதத்துவமான மனிதர்களாக்க, அப்படியே கடவுள் வழிபாடு இறைபக்தியில் நம்மளை கொண்டு செலுத்தி இறைவனே தஞ்சம் அப்படின்னு சொல்லி ஒரு சுச்சுவேஷனில் கொண்டு வரக்கூடிய அமைப்பு குரு பகவான் 12ல் வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆன்மீக பயணங்கள் கண்டிப்பாக போக போகிறோம். நிறைய குருமார்களை சந்திக்க போகிறோம். நிறைய குருமார்களிடத்து அருளாசியை நம்ம வாங்க போகிறோம். நல்ல வாக்கை வாங்க போகிறோம். இதுதான் விஷயம் 12ல். ஆக சுபமங்கல நிகழ்வுகள், செலவுகள் அப்படிங்கிறது, வீடு கட்டுற செலவு அப்படிங்கிறது, ஒரு இடம் வாங்குகிற செலவு அப்படிங்கிறது, ஆபரணங்கள் வாங்குகிற செலவு அப்படிங்கிறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குகிற செலவு அப்படிங்கிறது, இப்படியான சுபத்துவத்தன்மையோட தேவையான செலவுகளை மட்டுமே செய்வதற்காகத்தான் குரு வந்து 12ல் இருப்பார் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. அப்போது அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 5 வரைக்கும் குரு அந்த அதிசாரமாக கடகத்தில் இருக்கிற பொழுது அவர் பார்க்கக்கூடிய 5ஆம் பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பார். 4ஆம் இடம் சுகபோகம். அப்போ அங்கே செவ்வாயும் சூரியனும் வேற அந்த இடைப்பட்ட காலத்தில் விருச்சகத்தில் இருப்பார்கள். அந்த இடத்தை தான் 5ஆம் இடமாக பார்க்கிறார், 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்போ இதுக்கிடையில் என்னன்னு, செவ்வாய் நாளில் இருக்கும்பொழுது கண்டிப்பாக சொத்து வாங்கக்கூடிய யோகம் பல பேருக்கு உண்டு. வீடு மாற்றம், இடமாற்றம் அப்படிங்கிறது, கட்டின வீட்டை விலைக்கு வாங்குறது அப்படிங்கிறது, ஆட்டோமொபைல்ஸ், ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிற பல நண்பர்கள், சிம்மராசி நண்பர்கள் பொருளாதார உச்சத்துக்கு வருவீர்கள் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஒரு ஆளுமை பவரோடு இருக்க போகிறோம். சூரியன் வேற நாளில் வந்து அவரோடு செவ்வாயோடு சேர்ந்து இருப்பார். இவர்களைத்தான் குரு 5ஆம் பார்வையாக பார்க்கின்ற பொழுது சுக்கிரனும் சேர்ந்து அங்கே இருப்பார். ஆக குருவை சுக்கிரன் பார்ப்பது அப்படிங்கிறதான் சிறப்பு இல்லை அப்படின்னாலும் கூட செவ்வாய் சூரியனை பார்ப்பது சிறப்பு. அப்போ நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 5 வரைக்கும் சிறப்பான உயர்வான வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் நண்பர்களே. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதான் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டுமே, சுகமான வாழ்க்கை, நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை பயணம் அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும். ஒரு தாயினுடைய அன்பு, பாசம், கருணை, ஈவு, இரக்கம் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்.
அவர்கள் மூலமாக ஒரு நல்ல ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பு நிச்சயமாக சிம்ம ராசி நண்பர்களுக்கு அந்த அதிசார பயிற்சியில் ஏற்படக்கூடிய அமைப்பும் உண்டு. அதே 12ஆம் இடத்திலிருந்து கொண்டு குரு பார்க்கக்கூடிய 7ஆம் பார்வை அப்படிங்கிற ஒரு ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பார் சனி பகவானுடைய. இந்த 6ஆம் அதிபதி வேற 8ல் இருக்கிறார். கடன், அசிங்கம், அவமானம் அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய பயந்து கொண்டிருக்கிற சிம்மராசி நண்பர்கள் பயத்தை விட்டு விடுங்கள். 6ஆம் இடத்தை குரு பார்ப்பார். அப்போ 18லிருந்து 5ஆம் தேதி டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் இடப்பட்ட நாட்களில் குரு 6ஆம் இடத்தை பார்ப்பது அப்படிங்கிறது கடினமான உழைச்சு ஒன்றுமில்லைன்னு சொல்லி இருக்கிறேன். உழைப்பு மட்டும்தான் மிச்சம், பணம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். கடன் பிரச்சனை தலைக்கு மேலே ஓடிக்கிட்டு இருக்குது, ஒன்றும் பண்ணவே முடியல. நிறைய உடம்புக்கு முடியாமல் வேறு மருத்துவ செலவுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், ஒன்றுமே முடியலை. சில பேர்கிட்ட பகை அப்படிங்கிற விஷயத்தில் எனக்கு அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வேறு போயிட்டு இருக்குது ஐயா. ஒன்றுமே நிம்மதியாக இருக்க முடியல. கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு சாப்பாடு நிம்மதியாக உட்காந்து சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய சிம்மராசி நண்பர்களுக்கு குரு 6ஆம் இடத்தை பார்ப்பது அப்படிங்கிறது அந்த காலகட்டங்களில் இந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு சரி செய்யப்படும். ஆக நீண்ட நாட்களாக மருத்துவ செலவில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு கண்டிப்பாக அதிலிருந்து விடுபட்டு வெளியில் வந்துடுவோம். கடனிலிருந்து விடுபட்டு வெளியில் வருவோம். கடனை அடைப்பதற்கான வழிமுறைகள் கண்டிப்பாக கிடைத்துவிடும். அதே மாதிரி அடகு வைத்த நகைகளை கண்டிப்பாக மீட்டு விடுவோம். அந்த காலகட்டத்தில் நிச்சயமாக மீட்டு விடுவோம். நல்ல வேலை கிடைக்கும். ஒரு தூரதேச பயணங்களால் நல்ல ஒரு ஆதாயத்தை நாம் பெறப்போகிறோம். அதே மாதிரி சுபமங்கல நிகழ்வுகள் அப்படிங்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக ஈடுபடும். அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் பேசுவோம். இப்படியாக 6ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக நமக்கு நோய் இல்லை, நொடி இல்லை, கடன் இல்லை, எதிரி இல்லை. அந்த காலகட்டத்தில் சிம்மராசி நண்பர்கள் மீண்டும் வெளியில் வந்துடுவீங்க. 100% உத்தரவாதமே கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அவர் 12ஆம் இடத்திலிருந்து 9ஆம் பார்வையாக உங்களுக்கு அஷ்டம சனியாக நடந்து கொண்டிருக்கிற சனி பகவானை பார்ப்பார். இங்கே சனி பகவானால் நமக்கு மிகப்பெரிய கெடுபலன்கள் நடந்து கொண்டு இருந்தாலும் அஷ்டம சனி என்ன பண்ணுமோ ஏது பண்ணுமோ அப்படி நினச்சி பயந்து நடுங்கிட்டு இருக்கிற நிறைய சிம்மராசி நண்பர்களுக்கு அந்த அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் இடைப்பட்ட காலகட்டங்கள் அதிசார பயிற்சி இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்ப்பது அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பல நன்மைகள் ஏற்படும். அப்போ நமக்கு ஆயுள் பலம் அப்படிங்கிறது தீர்க்கமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். அசையாத சொத்துக்களில் பிரச்சனைகள் இருந்தால் அந்த வில்லங்கங்கள் தீர்ந்து போகக்கூடிய அமைப்பு, அசையாத சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். சகல விதத்திலும் ஒரு கௌரவத்தோடு இருக்க போகிறோம், அந்தஸ்தோடு இருக்க போகிறோம், ஒரு புகழோடு இருக்க போகிறோம். நிறைய பதவி வாய்ப்புகளில் சிம்மராசி நண்பர்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்பு, ஒரு பொருளாதாரத்தினுடைய உச்சத்துக்கு போகக்கூடிய அமைப்பு. இப்படியான 8ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது நமக்கு விபத்து கண்டங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இதுதான் நடக்கும். அப்போ பல பிரச்சனையிலேருந்து குரு பகவான் மீட்டு நம்மளை வெளியே கொண்டு வருவார். இது ஒரு நல்ல விஷயம்தான் ஐயா, நல்ல விஷயம்தான். நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. குரு 9ஆம் பார்வையாகவும் ஒரு ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு சனி பகவானை பார்ப்பது அப்படிங்கிறது சனியினால் வரக்கூடிய மிகப்பெரிய துன்பங்களும் துயரங்களும் மாறி போகக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு. சனி பகவான் அப்படிங்கிறவர் சிம்மராசிக்கு பகையாளி இல்லையா, பரஸ்பர எதிரி. குருவனுடைய பார்வையில் இருக்கிற பொழுது பார்த்து செய்ப்பா, அதாவது இந்த ராசிக்காரர்களை கவனமுடன் பார்த்து அவர்களுக்கு கெடுபலங்களை குறைத்து விடு. குருவனுடைய சுபத்துவ பார்வை, நல்ல விஷயங்கள் நடக்கும். அதனால் இந்த அதிசார பேச்சு அப்படிங்கிறது சிம்மராசி நண்பர்கள் மாணவ செல்வங்களுக்கு நல்ல கல்வி பலம், வேலை தேடி கொண்டிருப்பதற்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய பேருக்கு திருமண பாக்கியம் கூடி வரக்கூடிய அமைப்பு, ஒரு நமக்கு வேலை செய்யக்கூடிய இடங்களில் மிகப்பெரிய கெடுபலங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, நமக்கு பதவிக்கு ஆபத்து வர்ற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் போயிட்டு இருக்குது, அதெல்லாம் மாறக்கூடிய அமைப்பு, ஒரு டார்ச்சர் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிற நிம்மதியாக இருக்கக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிறது, மனசுக்கு சந்தோஷமான செய்திகள் நிறைய காதுக்கு கேட்கும் ஐயா. அதனால் ஒரு சுபத்துவமான நாட்கள் தான் இந்த நாட்கள். அக்டோபர் 18 முதல் டிசம்பர் 5ஆம் தேதி வரை நல்ல விஷயம்தான். ஆக செலவுகள் உண்டு, வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வருமானம் உண்டு, செலவுகளும் உண்டு. எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு சமத்துவ நிலை அப்படிங்கிறது குரு தான் கொடுக்கிறார். ஆக குரு பகவான் ஒரு சிறப்பான பலனை கொடுப்பதற்காக 12ஆம் இடத்தில் உச்சம் பெறுகின்ற பொழுது அவர் இருக்கும் இடத்துக்கு கெடுபலனை செய்தாலும் நிம்மதியான தூக்கத்தை கெடுத்தாலும் கூட பார்க்கின்ற இடங்கள் 4ஆம் இடத்தை பார்க்கிறார், அதுக்கப்புறம் 6ஆம் இடத்தை பார்க்கிறார்,
அதுக்கப்புறம் உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆக 4, 6, 8 அப்படிங்கிறது 4 சுகஸ்தானம் வலுப்பெறுகின்றது. 6ஆம் இடம் 8ஆம் இடம் அசுபஸ்தானங்கள், அசுப பலன்கள் மாறி சுப பலன்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறது மட்டும் கருத்தில் கொண்டு சிம்மராசி நண்பர்கள் சந்தோஷமான வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. குருவினால் கோடி நன்மை. மிக்க மகிழ்ச்சி ஐயா. நன்றி.